Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல chicken kurma ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, கொஞ்சமா கல்பாசி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துடலாம். இப்போ இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் போல் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசாக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு பதில் நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சிக்கன் வேகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரையே கழுவி உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் இப்போ கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குருமா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.